திரை ஆறுகளிகளம்மா தேவமாதர்கள் விளையாடக்கூடிய அந்த இடத்திலே இவர் துவம்சம் செய்கிறார். ஆமாம், இடந்த மணி வேதியும் இருத்த கடிகாவும் தொடர்ந்தன சுரந்தன படிந்து நெறி தூர கடந்து செலவு என்பது கடந்தது இரு காலால் நடந்து செலவு ஆகும் என ஆகியது நல்லீர் ஏனில் விளையாடு கடலோனின் ஒளிவிமும் வானிலை வீசிய அரும்படை மரத்தால் தானவர்கள் மாளிகை தகர்த்து கொடியாய வான இடியால் ஒடியும் மால்வரைகள். வான இடி போல் அது இருக்காம். எண்ணில் தரு கோடிகள் எரிந்தன செறிந்தே தன்னன் மழை போல் இடி தழைத்தது சலத்தால் அண்ணல் அனுமான் அடல் ராவணனது அந்நாள் விண்ணினும் ஒரு சோலை உலது ஆம் என விதித்தான். கோபம் சலம், சலம்னா கோபம். இந்த கோபத்தினால் அவர் ராவணனது அந்நாள் விண்ணினும் ஒரு சோலை என்னது உலது ஆமின அந்த சோலையை அந்நாள் இந்த சோலை ஆகாத்தில் இருந்தது எங்கெல்லாம் இருக்கோ அவனை சேர்ந்தது விசிறுகிறாராம் தூக்கி தேனுரை துளிப்ப நிறை புள்ளி புல பல சிலம்ப பூநிறை மனிதர் விசிம்புடை போவ மீன்முறை நெருக்க ஒளி வாழோடு வில் வீச வானிலை நடாய நெடுமானம் எனலான சாகம் நெடுமாப்பனை தடைத்தன தனிப்போர் நாகமணையான் எரிய தனிப்போர் நாகமணையான் நாகப்பாம்பு போல் இருக்கிறார் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் யானை, நாகம்னா யானைன்னு அர்த்தம். யானை மாதிரி ஜொலிக்கிறார். எரிய மேல் நிமிர்வ நாளும் மாக நெடுமானிடை இழிந்து புனல்வாரும் வேகமெனலாய நெடுமா கடலின் வீழ்வ எல்லாம் மரத்தை பிடுங்கி எல்லாத்தையும் கடல்ல சமுத்திரத்துல தள்ளுற ஊனம் முற்றிட மண்ணின் உதித்தவர் ஞானம் முற்றுவ நன்னினர் வீடு என தான கற்பக தண்டனை விண்தனம் போன புக்கன புன்னுரை பொன்னகர் கொடை சிறப்புட கற்பக மரம். என்ன மரம், எத்தனை மரம், எதா இருந்தானே எல்லாம் துவம்சம் போச்சு தொலைச்சிட்டார். அவ்வளோத்தையும் அவ்வளவு கோபம். பாருங்க, சீதா பிராட்டி இப்படி கஷ்டப்படுறாங்கிறத பார்த்த ஒரு தொண்டனான ஆஞ்சநேயனுக்கே இப்படி கோபம் வருதுன்னா நாளைக்கு லங்கையில் வந்தவன ராமனுக்கு எப்படி பாருங்க. அது பின்னால இந்திரஜித்து சொல்ல போறான். இப்போ அனுமாரை பார்த்தோம்னா இவர் போடுற சண்டையை பார்த்துட்டு முதல்ல பயந்தவன் இந்திரஜித்து தான். ஆமா, எல்லாரும் வீரம் பேசினான் தவிர பயத்துல பேசினான். ஆமா, ஒருத்தருக்கும் ஜெயிப்போங்கிற எண்ணமே கிடையாது. ஏன் இல்லை, ஏன் ஜெயிக்க முடியலை? ஒரு வானரம் இன்னும் படையெல்லாம் வரும்போது எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கிற வந்தவன் ஏன் இப்படி பண்ண முடிஞ்சது? அவள்கிட்ட தர்மம் இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட தர்மம் இல்லையோ நல்லது இல்லையோ அவன் எப்படி வெற்றி கொள்வான்? வெற்றி கொள்ள இல்லை. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். மணிபொருள் குட்டிமம் மட்டித்து மண்டபம் துணி படுத்து அயல் பாவிகள் தூர்த்து ஒளிர் திணி கவர்த்தலம் சிந்தி செயற்காரம் பனி படுத்து உயர் குன்றம் படுத்தரும் வேங்கை செற்று மராமரம் வேறுபறித்து ஓங்கு கற்பகம் பூவோடு ஒழித்து உராய் பாங்கர் சண்பகம் பற்றி பறித்து அயல் மாங்கனி பனை மட்டித்து மாற்றிய மாமரம். என்னெல்லாம் மரம்? சந்தனங்கள், சந்தன மரம் தகர்ந்தன தாழ்பட இந்தனங்களில் வெந்தி எரி சிந்திட முந்து அலங்க வசந்தன் முகங்கட நந்தனங்கள் கலங்கி நடுங்கவே வசந்தன் முகம். வசந்தன காமம். மன்மதன் அவன் ஏற்கனவே சிவனால எரிஞ்சு விழுந்தான் மன்மதன். இப்ப இவரால எரியறானா? இப்ப சிவன் தானே வந்திருக்கிற அனுமரன். காமரம் களிவண்டு கலங்கிட மாமரங்கள் மடிந்தன மண்ணோடு தாம அரங்கு தகர்ந்து உக பூமரங்கள் எரிந்து பொறிந்தவை எரிஞ்சதான் தக தகன குழையும் கொம்பும் கொடியும் உயிர்ப்புலம் விழியும் தந்தளில் சூழலும் மென்மலர் குழையும் வாச பொதுங்கும் புலன்கொள் தேன் மழையும் வண்டும் மயிலும் மடிந்தது பவளமா கொடி வீசின
பல்மழை சுவழும் மின்னல சுற்றிட சூழ்வரை திவழும் பொன்பனை மாமரம் சேர்ந்தன கவலையானையின் ஓடையும் காந்தவன். ஓடையில இந்த ஓடையும் ஓடும், ரொம்ப சின்ன நதியை பாய்க்காலன்னு சொல்லுவோம். ஓடை ஓடுறதான் யானையெல்லாம். அங்கிருந்து பறவையும் ஆர்த்து எழும் ஓசையும், பட்சியெல்லாம் பறக்கலாம் கதறது ஒரு பட்சியும். பல்மரம் இறை எடுத்து இடிக்குரல் ஓசையும் அரவன் ஆர்த்தி எழும் ஓசையும் அண்டத்தின் புற நிறத்தையும் கைமிக போயது. அரவன் ஆர்த்தி எழும் ஓசை சொன்னேன் பாருங்க. சென்றவங்க அதான் அந்த பதம் போடுறான். அரவன் தான் தர்மமூர்த்தி ஆஞ்சநேயன். அரவன்க தர்மஸ்வரூபி. தர்மம் அனுமார் உருவம் அடித்து வந்திருக்குங்கிறான் கவிச்சு. அரவன் பாருங்க. தர்மத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. அதர்மம் ஒன்று கூடி கட்டுமே, தர்மம் ஒண்ணுன்னா போருமே. சொல்றா பாருங்க. கலியுகம் கலியுகத்துல தர்மம் ஒரு பங்கு தான், 3 பங்கு அதர்மம். 3 பங்கு அதர்மம். அதான் நான் அடியேன் சொல்லுவேன். 3 பங்கு அதர்மம் இருக்கட்டுமே, அந்த 1 பங்கு தர்மம் தானே எதிர்த்து நிற்கிறது. அப்ப அந்த 1 பங்கு தர்மத்துக்கு எவ்வளவு மதிப்பு. நீங்க மட்டமா நினைக்காதீங்க. ரொம்ப பேர் கலியுகத்துல பிறந்தா மட்டம் நினைச்சீங்க. கிடையவே கிடையாது. இதுல பிறந்தாதான் வசதி. ஏன்னா இதுல பகவான் நாம சொன்னா ஒரு பகவான் ஓடி வந்துருவான். ஏன்னா இதை சொல்றவன் குறவு. புரியுது? ஆமா, ஒரு வச்சனம் சொல்லுவான், ஆலையில ஊருக்கு இடுப்ப பூச்சாக்கரை. அது மாதிரி அவங்க 1 பங்கு. இப்ப நம்ம வச்சுக்கோங்க, நீங்க பாக்கி எங்கேயும் போகணும், நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கலியுகத்துல போட்டுக்கோங்க, 3 பங்கு அதர்மம் இருக்கு, 1 பங்கு தர்மம் இருக்கு. நம்ம எல்லாரும் 3 பங்கு அதர்மம் பண்றோம். அப்படித்தானே அர்த்தம். 3 பங்கு. அதுல உங்களுக்கு சென்னை என்ன சாமி எங்களை சொல்றீங்க, நீ கேட்டாலே 3 4 சந்தேகம் வந்து இதுதான் சரி சொல்லணும். 3 பங்கு நம்ம எல்லாம் அயோக்கியத்தனம் பண்றோம். நம்ம தான் சம்பாதிக்கணும், நம்ம தான் சாப்பிடணும், நம்ம தான் தூங்கணும், இன்னொருத்தருக்கு ஒன்றும் கூடாது, நம்ம குடும்பம் ஜவுக்கியமா இருக்கணும். நம்ம குடும்பம் நம்ம எல்லாரும் நினைக்கிறதா அரசியல்வாதி நினைக்கிறேன். மீதி எதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படியோ பிரஜா அப்படின்னா இப்ப அப்படி கிடையாது. நாம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். இப்ப எதா பிரஜா ததா ராஜா. உனக்கு ஆமா, நம்ம தானே நினைக்கிறோம். அவ குடும்ப அரசியல் நடத்துறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் நம்ம குடும்பம் தானே முன்னேறி நினைக்கிறோம். அப்புறம் அவன் மட்டும் நினைக்காம என்ன பண்ணுவோம்? அவன் நினைக்கிற போது தான் கஷ்டமா இருக்கும். நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆடிட்டு தாம்பிள்ளே ஆடிட்டு ஆகிறான், இன்ஜினியர் தாம்பிள்ளே இன்ஜினியர், சமையக்காரன் தாம்பிள்ளே சமையக்காரன். ராமாயணம் சொல்றவன் தாம்பிள்ளை பொண்ணு பொண்ணு பேரன் யார் வந்தாலும் ராமாயணம் சொல்றவனா பொண்ணு. என் பக்கத்து வீட்டுக்காரனை தயார் பண்றது பண்ண மாட்டேன். இல்லை யோக்கியம் நீச்சல் தான் சொல்றேன். இப்போ என் பொண்ணு நாளைக்கு அப்பா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு திடீர்னு எனக்கு கற்றுக் கொடுக்கணும். சரி, இப்போ பேரன் பிறந்திருக்கான், இன்னும் ஒரு 5-6 வருஷம் வீட்டு தாத்தா நான் கதை சொல்கிறேன், நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என் பேரனை ஏற்பாடு பண்ணணும். அவனும் வாழ்க்கை அடிப்பான். திருச்சி கல்யாணராமன் பேரன் எல்லாம் சங்கீத வித்வான். அவன் பிள்ளை கொடுத்தான் கோயில குறுக்கள் பட்டன் தாம்பிலே தந்து. நம்ம எல்லாரும் அவன் மாதிரி மளிகை கடைக்காரன் மளிகை கடை வச்சுட்டு பக்கத்து வீட்டு பையனை உட்காந்துக்குவான். தாம்பையன் தான் உட்காந்து. நான் பிசினஸ் பண்றவன் தாம்பையன் தானே உட்காந்துக்குவான். அதுதான். அப்புறம் அரசியல்வாதம் மட்டும் தாம்பிள்ளையே கொண்டு வந்தாங்கன்னா நம்ம பாலிசி கொண்டு வர பண்ணுவான். அவனுக்கு வழிகாட்டி நம்ம தான். நீ பாட்டுக்கு நான் யாருக்கும் ஜாலரா போடுறேன்னு நினைக்கிறேன். ஒத்துருக்குலாம் ஜாலரா, நம்ம ஜாலரா ராமனுக்கு தான். நான் உண்மையை சொல்றேன். உண்மையை சொன்னா கஷ்டம். யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. உண்மையை சொன்னா எல்லா ஜனங்களுக்கும் கஷ்டம். நான் அடியன் உட்படதான் சொல்றேன். நம்ம 3 பங்கு பாவி. பொழுது எழுந்து தூங்குற வரைக்கும் நம்ம பாவி. அதான் அடிக்கடி சொல்லிக்க. அப்பா மதத்துல வந்து நின்னோட ஓ பாவிகளே அப்படின்னு. நாம இங்க வந்து உட்காந்து அரே நாம சொல்லிட்டு 10 கோடிகளே அப்படின்ட்டு அப்புறம் பாவிகளே. எல்லாம் ஒண்ணுதான். முதல்ல பாவிகளே சொன்னா என்ன, அப்புறம் சொன்னா என்ன? எப்போ
அவனும் அதுன்னு சொல்றேன், ஓ பாவிகளேங்கிற, நாங்க பக்த கொடிகளே அப்படின்னு. அப்புறம் பக்த கேடிகளே தான், கோடிகளே கேடி அவ்வளவு. அப்ப நம்ம எல்லாம் பாவம் பண்றோம். 3 பங்கு பாவம். அந்த நம்மகிட்ட 1 பங்கு தர்மம் இருக்கு. அந்த 1 பங்கு தர்மத்துல பகவானை தியானம் பண்றோம். அந்த 3 பங்கை ஜெயிக்கிறோம். அதுலேருந்து தெரிஞ்சுக்கோ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன வியாக்கியானம்? இந்த 1 பங்கு தர்மத்தை வச்சு 3 பங்கு பாவத்தை ஜெயிக்கிறோமே. அப்போ நம்ம இந்த 1 பங்கை 2 பங்கு 3 பங்கு 4 பங்கு. பாரதி சொல்றான், கலியுகத்தை கிருதயுகமாக்குவேன். அவன் ஏன் சொன்னா, கிருதயுகத்துல தான் தர்மம் ஜாஸ்தி, 4 பங்கும் புண்ணியம் தர்மம். அவன் எவ்வளவு பெரிய தன்னலமற்ற சித்தாந்த கவி, பொது நலம் உள்ளவன், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். கலியுகத்தை கிருதயுகமாக்குறேங்க. நடுவில் இருக்கிற திரேதாயுக துவாபரயுகம் நான் சொல்லல. அவன் மாதிரி எங்க போறான் பாருங்க. அதுதான் ஒரு ஸ்கீம். எப்படி எடுக்கிறான்னு பார்த்தீங்களா? பாரதியாட்ட கட்சிக்கு நாம ஏன் ஆட்ட முடியாது? 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணி 5 லட்சம் ஆக்குறோம். எப்படியாவது அரிசியில பிளாஸ்டிக் அரிசியை சேர்க்கணும்னு பண்ணுவோமா? எவன் கேட்டுக்கிட்டு போவேன், பிளாஸ்டிக் அரிசியை பண்ணுறான், பாலில் கலப்படம் பண்ணுறான், எல்லாத்துலேயும் கலப்படம். இந்த சினிமா தேட்டரில் தான் கலர் படம் இருந்தது. இப்போ எல்லா சமாச்சாரத்துலையும் கலப்படம், எல்லாம் கலப்படம். பெருமாள் படம் போய் இப்போ கலப்படம். பெருமாள் படம் இருக்கா உங்க வீட்டில் அப்படின்னு கேட்போம். இப்போ எல்லாம் கலப்படம். ஒன்றுதான் நல்லது எல்லாருக்கும். அதே நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருத்தர் சொன்னார், மிளகு நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்தீங்க, மிளகு மாதிரியே ஒன்று தயார் பண்ணி விற்கிறாங்க. அது மிளகுலையா அதோட சேர்த்துக்கணும். அது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஏதோ வியாபாரம் பண்ணுறான், மிளகுன்னு உதாரணம், ஏதோ இந்த மாதிரி பண்ணுறான். அவன் எப்படி நிம்மதியாக இருப்பான்? அதில் வர சம்பாதித்த பணம் எப்படி அவன் நிம்மதியாக சாப்பிடுவான்? அவன் ஜோசியம் பார்க்குவான். எனக்கு தெரியாது. அவன் வந்துட்டு போனோன்னு சொல்கிறான். நான் அவன் கட்டத்தை பார்த்தேன், நீ பக்கா அயோக்கிய எடுத்தோம். எங்கிட்ட ஒருத்தன் ஜாதகத்தை காமித்தானா தொலைஞ்சோம். தப்புன்னா தப்பு தான், 2வது வார்த்தைக்கே எடுக்கணும். இப்போ இல்லை நான் சொல்றது தேடி மாங்கன்னு சொல்லு. 1982 டிசம்பர் மாதம் எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் ஜோசியம் பார்க்கலாம். நீங்கள் பிரமாதமாக சொல்கிறேன், எங்கள் அப்பா சொன்னேன், உங்கள்கிட்ட தான் காரணம். நான் பிஸ்னஸ் பண்ணேன், பிஸ்னஸ்லாம் லாயக்கில் உத்தியோகம். அப்புறம் அவன் என்னை கேட்குறான், ரொம்ப சுலபமா நான் ஒரு மடாதிபதி ஆகிறேன். நான் மடப்பைய மாதிரி அதெல்லாம் இல்லை, நல்லா கல்யாணம் பண்ணுங்க, சௌக்கியமா இருப்பேன். அவன் பழைய வீட்டுக்கு இறங்கினான். எங்கள் அப்பா கூப்பிட்டு, என்னப்பா உங்கள் ஃப்ரெண்டோட போய் இந்த கேள்வி கேட்குறான், என்ன சொல்றேன், இப்போ ஒரு பொம்பளோட சுற்றிட்டு இருக்காங்க. இவன் மடாதிபதி ஆகிறேங்கன்னா இந்த கல்யாணமே இல்லை, ஒரு பொம்பளோட சுற்றிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டை பணத்தை ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு தீக்கிறதுக்கு இங்கே போய் என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன், நானா போடுறேன், அவன் குண்டை போட்டுட்டு போயிருக்கேன். அப்போ பார்த்தா 15 நாள் நியூஸ் வருது, 2-3 பேருக்கும் கணக்கு தீக்கிறாங்க. இவன் மடாதிபதி ஆகிறேன். அப்புறம் மனத்துக்கு போனா வேலை காய்கள். எதுக்காக சொல்றேன், நம்ம எல்லாரும் அங்கோக்க ஏதோ. அப்புறம் அவன் வந்த நீ அவன் இந்த மாதிரி கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறவன் ஜாதகத்தை எடுத்து, நீ என்னென்ன வியாபாரம் பண்ற, கலப்படம் பண்றிய நீ, அப்படி பொல்லாத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறேன், வீட்டில் என்ன மதிக்கல சார், எப்படி நான் மதிப்பேன்? நீ கொள்ளையடி சம்பாதிச்சு கொண்டா பொண்ணாட்டி எப்படி மதிப்பா, பையன் எப்படி மதிப்பான், பொண்ணு எப்படி மதிப்பா? நீ பணம் கேட்கறப்போ புரிஞ்சிடுவா. இல்லைன்னாக்கா நீ ரொம்ப யோக்கியமா சம்பாதிக்கிற, போலீஸுக்கு ஃபோன் போடுறேன் திரும்பி உனக்கு. அதனால தெரிஞ்சு போலீஸுக்கு ரகசியமா ஃபோன் வந்ததுங்கிற பாருங்க, வேற யாரும் பண்ண மாட்டாங்க.
வீட்டுல இருந்தா ஒன்று பொண்டாட்டி பண்ணுவா, இல்லைன்னா பையன் பண்ணுவான். புரியுதா உனக்கு? வேற யாரும் தனிப்பட்ட ஒருத்தன் பண்றேன்னு நினைக்காத. வேற பக்கத்து வீட்டுக்காரன் பண்ண மாட்டான். ஐயோ நமக்காக வந்து பாவம் அப்படின்மா. அவனை சேர்ந்தவாதான் பண்ணுவான். போலீஸுக்கு அம்மா என்ன இவன் பணம் கேட்டப்போ தள்ளி வைக்க. புரிஞ்சுதா அவங்களுக்கு? 3 பங்கு அதர்மம் படுத்துற பாடு தெரிஞ்சுக்கோங்க. 1 பங்கு தர்மம், 3 பங்கு அதர்மத்தை சமாளிக்கிறது. அப்ப தர்மத்துக்கு எவ்வளவு மதிப்பு, அதை யோசனை பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மள்கிட்ட 1 பங்கு தர்மம் இருக்கு, 3 பங்கு அதர்மம் இருக்கு. இந்த பொண்ணை இந்த 1 பங்கு அதர்மத்தை தர்மத்தோட சேர்க்கணும். தர்மத்தோடு எல்லாத்தையும் தர்மமா கொண்டு வரணும். தர்மமா கொண்டு வாங்க. சௌக்கியமா சௌக்கியம் சௌக்கியம் நிம்மதியா இருக்கும். ஆமா சொல்லிட்டே இருக்க. நிம்மதி, வீடு வாடகை, சௌக்கியம், சாப்பிட்றோம், ராமாயணம் சொல்லுவோம். இங்கே பொழுது பணம் தரு, இங்கே பூ தரு, இங்கே சொந்தக்கார பையன் வரையணும். நான் அப்படியே 5 பேர் திருநெல்வேலி போறேன்னா இப்போ வரட்டுமா? நல்லா வரட்டும். இந்த பைப்பில் தண்ணி அடிச்சு வச்சுருக்கோம். என்ன ஆளுக்கு 2 பக்கெட்டு குளிக்க போகிறோம், குளிக்கட்டும். நம்ம அப்புறம் அடிச்சுக்கிறோம். என்ன இப்போ வரட்டும், ராமாயணத்துக்கு நாளைக்கு கோவிலுக்கு ஊருக்கு போகிறேன் போட்டுங்க. அதில் தர்மமாக தர்மம் ஒரு நாள் தோற்காது. அதனால தான் நம்ம அந்த 3 பங்கு அதர்மம் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி ராமாராமன் சொல்லணும். அதர்மம் பண்ணுறோமே அது அதைத்தான் சொல்கிறான் பாருங்க. கவி சக்கரவர்த்தியோட வரியை பாருங்க. அறத்தின் அரவன் ஆர்த்தி எழும் ஓசையுமா. அரவன் தர்மமூர்த்தியான ஆஞ்சநேயர், அதுதான் அரவன் அப்படிங்கிற கவி சக்கரவர்த்தி. அவர் தர்மம் தனிச்சு நிற்கும், ஜெயிக்கும். பாடலம் படல் கோங்கொடும் பன்னிசை பாடல் அம்மணி வண்டோடும் பல்திரை பாடு அலம்பு உயர் வேளையில் பாய்ந்தர பாடு அலம்ப புலினம் பார்ப்பொடும். பார்ப்புன்னா குஞ்சு. அதான் அன்றைக்கே நான் சொல்லியிருக்கேன். பார்ப்பினம் எங்களை பார்ப்பாங்கிறாங்க. முட்டை ஒரு ஜென்மா, குஞ்சு ஒரு ஜென்மா. முட்டைட்டு குஞ்சு பொறிக்கிறதுலாம் 2 ஜென்மா. பார்ப்பினம், அதுக்கு பேர் பார்ப்பினம்னு பேர். முட்டை, கோழி, காக்கா, மயில், குயில், மீன், வாத்து, இப்போ எதெல்லாம் முட்டை போடுறதோ முட்டை ஒரு ஜென்மா, குஞ்சு ஒரு ஜென்மா. அது மாதிரி நாங்களும் பிறக்கிற போது உங்களை மாதிரி சூத்தரை தான். இந்த மாதிரி ஓப்பனாக ஒருத்தர் சொல்ல மாட்டேன். மூளை போட்டுக்கிறதுனால பார்ப்பேன். மூளை போட்டுருந்ததுனாலையும் கிடையாது. இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணாதான் நான் பார்ப்பேன். இன்னைக்கு நான் சந்தியாவந்தனம் பண்ண நானும் ஒன்றை பார்த்தேன். புரிஞ்சுது? அதான் பார்ப்பன. பார்ப்பினம் புரிஞ்சுதா? பார்ப்பனன்னா சிற்றால் எழுதுகிறது, சுத்து தமிழ். பார்ப்பினம் புரிஞ்சுதா? இன்னைக்கு நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டேன், இப்போ நான் பார்ப்பேன். புரியுது? ஆமாம். சந்தியாவந்தனம் என்னைக்கும் பண்ணலையோ, 3 வேளையும் பண்ணலையோ பிரயோஜனம். அன்றைக்கி நமக்கு ஆப்சன்ட். பார்ப்பான் லிஸ்ட்லேருந்து. இப்படி பிரசங்கம் பண்ண என்ன பார்ப்பாங்க சொல்லு. என்ன யாராவது கொண்டாடுவாங்க பார்ப்பேன். யாராவது பொண்ணு ஒத்துருக்கும். எந்த ஊர்லேயும் எனக்கு வர மாட்டேன். அது அப்படியே வந்துட்டாங்கன்னா ஒரு 50 பேர் அங்கே வந்தால் நிறைய இருக்கான்னு அர்த்தம். தலையெழுத்தே வந்துருக்கும். அதுலேயும் மறுநாளைக்கு 5-6 பேர் குறைஞ்சிருக்கும். எனக்கு வரும். அங்கே எஸ்எஸ் கார்டு இந்த காய்ச்சி சொன்ன பைக் பார்க்கணும். மறுநாள்லேருந்து 10 மாமியும் வந்து திட்டார். சேதுபதி சொல்லி திட்டார். ஏன்னா நான் சந்தியாவந்தனம் பண்ணுற உண்மையான பார்ப்பன். அப்போது அவள் சந்தியாவந்தனம் பண்ணாதவள் கூட என்ன பிடிக்கும். நான் தான் உத்தியோகத்தை எடுக்கிறேன். உத்தியோகத்தை எடுத்தால் தான் பார்ப்பான். நான் தான் எடுக்கிறேன். அப்போ மற்றவா எடுக்கலை. அப்போ என்ன பண்ணாங்க பாரு. இங்கே பாரு, கூட்டத்தில் இத்தனை பார்ப்பாங்க. நான் ஒரு பார்ப்பாங்க. அப்புறம் 3 நீங்கள் 4 நீ பாப்பாங்க. 5 பார்த்தியா? ஆமாம், 5 பேர்.
என்ன விட்டுரும் 4 1+4 ஆமாம். யாரோ 1-2 பேர் அப்பப்போ வருவா போவாங்க. ஒரு வேளை அவன் எதுக்கு வர தெரியுனா ஏதாவது திட்டுறேன்னா ஏதாவது பண்ணுறேன் ஓட்டம் போடுறதுக்கு ஒரு ஆள் இன்னும் எல்லாமே பண்ணிட்டு போனாங்க. அவங்க கவலைப்படணும். என்ன யாரும் என்ன பண்ணணும் ஒருத்தர் மிரட்டினா உங்களை நான் பேச்சு போடுவேன் அடிப்போம் அந்த என்ன பண்ண எனக்கு மாயம் எனக்கு நேற்றுக்கு பார்த்தோம் எங்கேயோ நிறுத்தி விடுவான் பகவான் பொல்லாதவளை ராமராமாவை சொன்னான் கிட்டக்கே வரவிடமா பொல்லாதவளை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். பெரியார் பஸ் ஸ்டாண்டே நிறுத்திக்குவோம். அந்த இடத்தோட வேணா இங்கே வராதா நினைச்சான்னா ஓரமாக நிறுத்திடுவான் ராமன் கிட்டக்கே வரவிடமா. அதில் ஒன்றும் சந்தேகமே படாது. கல்யாண ராமன் நல்லவனோ அயோக்கியனோ ராமா சொல்றீங்க ராமாயணம் சொல்றீங்க அது சந்து பார்ப்பினம் குஞ்சோட புல் இனம் பார்ப்போட புல்லிட பட்சி அது முட்டை கிட்ட என்னெல்லாம் உண்டோ புறநிலத்தை எல்லாம் போச்சு பாவம் இவர் அடிக்கிற அடியில. வண்டு அலம்பு நல்லாற்றி மராமரம் வண்டலம் புனல் ஆற்றின் மடிந்தன விண்டு அலம்புகம் நீங்கிய வெண்புணல் விண்தலம் புக நீள் மரம் வீழ்ந்தவை பாருங்க. ஆகாய கங்கை மேலேந்து கங்கா ஜலம் போட்டு இவர் மரத்தை பிடிக்க அடிக்கிறார். ஆகாசம் கிழிஞ்சு கங்கா ஜலம் போட்டுறதான் அப்படி நீழ்மரம் தாமரை தடம் பொய்கை செஞ்சந்தனம் தாம் அரைத்தன ஒத்த துகைத்தலின் காமரம் களி வண்டோடும் கள்ளோடும் தாமர அக்கடல் பூக்கடல் கண்டவை சிந்து வாரம் திசைதொரும் சென்றன சிந்து வார்